வெள்ளிக்கிழமை ராணிப்பேட்டை ஆட்டு சந்தை ஏப்ரல் 10, 2026 இன்னையோட சந்தை விலை நிலவரம். அது மட்டும் இல்லாம ஆடுகள் வரத்து குறித்து பார்க்கலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆடு எடுத்துட்டு வரவங்க கிட்ட முழு விவரமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எப்படி மேய்ச்சல் முறையில வளர்க்குறாங்களா இல்ல பண்ணை முறையில வளர்க்குறாங்களா, அது மட்டும் இல்லாம எத்தனை ஆடு அவங்க வளர்த்துட்டு வராங்க, என்ன முறையில வளர்த்துட்டு வராங்க எல்லாமே சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உள்ளதான் பாத்தீங்கன்னா சந்தை நடைபெறுது. இது வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரோடு. வாங்க உள்ள போயிட்டு பாக்க. நான் வணக்கம், உங்க பேருண்ணா? டில்லி பாபு. நான் இந்த செம்மறி குட்டி வாங்கிறீங்க, எத்தனை நாள் குட்டி தெரியுமாண்ணா? ஒரு வாரம் குட்டி. கடாவா போட்டே நான் இது கடாங்களா? எவ்வளவு ரேட் சொன்னாங்க, எவ்வளவு கொடுத்தாங்க? 2500 சொன்னாரு. ஓகேண்ணா, 1500 2500 சொல்லி 1500 வாங்கிறீங்க. ஓகே ஓகேண்ணா. நான் இதுல ஆடு வளர்க்குறீங்களா நீங்க? என்ன ஆடு வளர்க்குறீங்க? வெள்ளாடு 10 ஆடு வளர்க்குறீங்க. எந்த ஊர்ல நான் வரீங்க? குறுமுடி தாங்கல். ஓகே, எப்படி நான் வளர்க்குறீங்க? மேய்ச்சல் முறையா இல்ல மேய்ச்சல் முறையில வளர்க்குறீங்க? ஓகே ஓகே, நன்றிண்ணா. இது என்ன ரகம்னா? சரி, ஓகே ஓகே. நான் ரேட் எவ்வளவு நான் சொன்னாங்க? இது 4600 சொல்லி ஃபைனலா எவ்வளவுக்கு வாங்குனீங்க? 4000 வாங்கிறீங்க. எப்படி நான் இதெல்லாம் ஆடு வளர்க்குறீங்களா நீங்க? இதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே ஓகே. நான் எப்படி நான் வளர்க்க போறீங்க? மேய்ச்சல் முறையா இல்ல எப்படி நீங்க வளர்க்கறது? இல்ல வீட்டுல கைத்தீவன மாதிரி போட்டு வளர்க்க போறீங்களா? கைத்தீவனம் தான் வளர்க்க போறீங்க. எந்த ஊர்ல வரீங்க? வரகூர்பட்டினம். இது 2 ஆடு தானா இல்ல வாங்க போறீங்களா? நான் இன்னும் வாங்கணும். ஓகே ஓகே, நன்றிண்ணா. நான் இந்த செம்மறி கடா வாங்கிறீங்க, இது எத்தனை பல்லு தெரியுமாண்ணா? தெரியலீங்களா? எவ்வளவு ரேட் சொன்னாங்க, எவ்வளவு கொடுத்து வாங்குனீங்க? 15 சொன்னாங்க. 15 சொல்லி 14 வாங்கிருக்கோம். 14க்கு வாங்கிறீங்க. ஓகே ஓகே. நான் இது எதுக்காகண்ணா, பக்ரீத்துக்காகவா இல்ல? இல்ல இப்போ வந்து கிரகப்பிரவேசம் பண்றாங்க வீடு. ஓகே ஓகேண்ணா, வீடு கிரகப்பிரவேசத்துக்காக வாங்குறீங்க. ஆமா. ஓகே ஓகே, நன்றிண்ணா. நான் வணக்கண்ணா, உங்க பேருண்ணா? ராஜா பாஷா. ராஜா பாஷா. நான் இது ஆடெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறீங்க, இதெல்லாம் எத்தனை பல்லு? நான் தாய் ஆடெல்லாம் 4 பல்லு 6 பல்லு எல்லாமே 4 பல்லு 6 பல்லுங்களா? ஓகே ஓகேண்ணா. நான் இந்த குட்டிலாம் எவ்வளோண்ணா சொல்றீங்க ரேட்டு? மொத்தம் எத்தனை குட்டினா இருக்கு? 7 குட்டி இருக்கு. ஒரு குட்டி எவ்வளோண்ணா சொல்றீங்க? 2000 ரூபாய். எத்தனை மாசம் குட்டினா இருக்கும் இது? 1 மாசம் குட்டி தான். ஓகே ஓகேண்ணா. நான் குட்டி எப்படி நான் உடச்சு கொடுப்பீங்களா? ரேட் எதுனா தனியா கொடுப்பீங்க? ஃபைனலா எவ்வளவு நான் கொடுப்பேன் குட்டி மட்டும்? ஒரு குட்டி 200 ரூபாய் கம்மியா தரலாம். ஓகே ஓகேண்ணா. நான் இந்த தாயாடுனா? தாயாடு அப்படியே செட்டா வாங்க 2 குட்டி ஆடு 10,000 ரூபாய் கொடுப்பீங்க. நான் வணக்கம், உங்க பேருண்ணா? சாமிநாதன். நான் இந்த 2 தாயாடு எடுத்துட்டு வந்துடுறீங்க, இது எத்தனை பல்லுண்ணா? 6 பல்லு ஒண்ணு கருமளி போடணும். 6 பல்லு ஒண்ணு கருமளி போடணும். ஓகே ஓகேண்ணா. நான் இது சனையா இருக்கா எப்படிண்ணா? இது 2 சனாடு. 2மே சனையாடுங்களா? எத்தனை மாசம்ல குட்டி போடும்? 10 நாள்ல போடும். ஒண்ணு 1 மாசம். ஒண்ணு 10 நாள்ல போடும், இன்னொன்னு 1 மாசத்துல போடும். இது எத்தனை குட்டி ஆடுனா? 2 குட்டி தான் போடும். 2 குட்டி போடும். என்ன ரகம்னா இது? செவலி ஒண்ணு. செவலி கருப்புங்களா? ஓகே ஓகேண்ணா. ரேட் எவ்வளவு நான் சொல்றீங்க? 22,000 ஜோடி. ஃபைனலா எவ்வளவுக்கு நான் கொடுப்பீங்க? 21 வந்தா கொடுத்துருவீங்க. ஓகே. நான் எத்தனை நாள் குட்டினா இது? 3 நாள் குட்டி. கடாவை போட்டேண்ணா? எவ்வளவு ரேட் சொல்றீங்க? 1,000. 3 நாள் குட்டி கடா 1,000 சொல்றாரு ரேட். நம்ம பேருண்ணா? ஏழுமலை. நான் எவ்வளவு ஆடுனா இன்னைக்கு எடுத்துட்டு வந்தீங்க? 25 ஆடு எடுத்து வந்தீங்க. எல்லா வியாபாரம் முடிஞ்சிச்சுங்களா? ரேட்லாம் எப்படி நான் போச்சு இன்னைக்கு? பரவாயில்லைங்களா ரேட்டு? நான் அடுத்த மாசம் பக்ரீத் வந்துட்டு எப்படின்னா இருக்கு இன்னைக்கு ஆடுகள் வரத்துலாம்? ஆடு கம்மி தான், அதனால ரேட்டு கொஞ்சம் ஓகே ஓகே. எல்லாமே பாத்தீங்கன்னா பெட்டை ஆடுகள். நான் இது எல்லாமே பல்லு போட்டுச்சேனா? பல்லு போட்ட ஆடுகள் எல்லாமே சரி பல்லு ஆடு. எல்லாமே பாத்தீங்கன்னா நாட்டு செம்மறி ரகம். எல்லாமே செம்மறி ரகம். வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க, இன்னும் ஃபைனல் ஆகல. மொத்தமா கொடுத்துற மாதிரி தான் இருக்காங்க.
ராணிப்பேட்டை சந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட்டு செம்மறி ரகம் வந்து பாத்தீங்கன்னா வாரம் 20-30 ஆடு ஒருத்தரும் நிறைய பேர் எடுத்துட்டு வருவாங்க. நீங்க நாட்டு ரகம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வந்து வாங்கிக்கலாம். இங்கேயும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதை இங்க பாருங்க, இங்கேயும் இருக்கு. இந்த லைன் ஃபுல்லாவே உங்களுக்கு நாட்டு செம்மறி ரகம் வச்சு நிற்பாங்க. ஆடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா வியாபாரத்துக்காக வச்சிட்டு இருக்காங்க. இன்னும் வியாபாரம் முடியல. எல்லாமே பெட்டை ஆடுகள். நான் இது எல்லாமே பல்லு போட்டுச்சேண்ணா? ஓகே ஓகேண்ணா. ரேட் எவ்வளோ நான் சொல்றீங்க? ஒரு ஆடு 10,000. ஃபைனலா வந்தா எவ்வளோக்கு நான் கொடுப்பீங்க? 8,500 ரூபா வந்தா ஃபைனலா கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே, நன்றிண்ணா. வணக்கம்ண்ணா, உங்க பேருண்ணா? முரளி. எங்க இருந்து வரீங்க? கூட்டுத்தாக்கு. நான் இந்த ஆடு எல்லாமே எடுத்துட்டு வந்துறீங்க. இது எல்லாமே பெட்டை ஆடுங்களா, கடாவும் இருக்காண்ணா? பொட்டாடு மட்டும்தான். எத்தனை பல்லு ஆடுனா இது எல்லாமே? 2 பல்லு. என்ன ரகம்ண்ணா இது? செம்மறி ஆடு. அதுதான் நம்ம தமிழ்நாட்டு ரகமா இல்ல நெல்லூர் ரகமா? இல்ல நெல்லூர் ரகம். ஓகே ஓகேண்ணா. ரேட் எவ்வளவு நான் சொல்றீங்க ஒரு தாயாடு? ஜோடி வந்து 26,000. ஜோடி 26,000. இந்த குட்டினா எப்படின்னா தனியா கொடுப்பீங்களா இல்ல அதோட? ஓகே ஓகே. ஃபைனலா எவ்வளவு வந்தா நான் கொடுப்பீங்க? ஒரு 23 ரூபா. 23 ரூபா தான் ஜோடி ஃபைனல் கொடுத்துருவீங்க. குட்டி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஜோடி வந்து 23,000 சொல்லியிருக்காரு. எல்லாமே பாத்தீங்கன்னா 2 பல்லு தாயாடு. ஓகே ஓகேண்ணா, நன்றிண்ணா. இந்த ஆடு எல்லாமே பாத்தீங்கன்னா வியாபாரம் முடிஞ்சு கட்டி வச்சிருக்காங்க. தம்பி, நீடா பாதுகாப்பாப்பா இதுக்கு? தம்பி தான் இதுக்கு பாதுகாப்பா இருக்காரு. அவரோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆடுகள் உள்ள வாங்க போயிருக்காங்க. கறிக்கடை வச்சுட்டீங்களா இல்ல எப்படிப்பா? கறிக்கடைக்காகவா இல்ல வளர்க்கறதுக்காக? ஓகே ஓகே. அப்பா வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஆடு வாங்க போயிருக்காரு. ஆல்ரெடி இங்க 4 ஆடு வாங்கி வச்சிருக்காங்க. தம்பி தான் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்புக்கு விட்டு போயிருக்காங்க. ஓகே ஓகே, நன்றிப்பா. வியாபாரம் பாத்தீங்கன்னா பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. நான் 2 குட்டி வாங்கிட்டீங்களாண்ணா? வைக்கிறது எவ்வளவு நான் சொல்றீங்க? 2,500. 2 கனவு பொட்டையாண்ணா? ரெண்டுமே பொட்டை. என்ன ரகம்ண்ணா இது? கன்னி ரகம் மாதிரி தெரியுது ஆடு. என்ன ரகம்? நாட்டு ரகம் தான். ஃபைனலா வந்தா எவ்வளவு கொடுப்பீங்க? 1000 ரூபாய்க்கு மேல வந்தா கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. என்ன இதோட தாயாடு எதுண்ணா? தாயாடு கொடுத்துட்டீங்க. ஓகே, நன்றிண்ணா. அடுத்த மாசம் பக்ரீத் வரதுனால பக்ரீத் கிடாய்கள் இன்னைக்கு வரவு வந்து அதிகமா இருக்கு. அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பக்ரீத் கிடாய்கள் வரது இந்த வாரம் அதிகமா இருக்கு. பக்ரீத்துக்கு ஏற்ற சூப்பரான கிடா, நெல்லூர் கிடா பார்த்தீங்களா? இந்த செம்மறி குட்டி எத்தனை வந்துறீங்க? இது எவ்வளவு நான் சொல்றீங்க? கடாவை பொட்டையா? 2,000 ரூபாய் சொல்லுங்க. கடாவை பொட்டையாண்ணா இது? பொட்டை குட்டி. எத்தனை நாள் குட்டினா இது? 20 நாள் குட்டி இருக்கும். ஓகே, ஃபைனலா எவ்வளவுக்கு நான் வந்தா கொடுத்தீங்க? 2 ரூபா வந்தா கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே, நன்றிண்ணா. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பக்ரீத்துக்கு ஏற்ற கடை தான். வாரம் பாத்தீங்கன்னா நிறைய கடாய்கள் வந்திருக்கு பக்ரீத்துக்கு. வணக்கண்ணா, உங்க பேருண்ணா? ஓகே ஓகேண்ணா. இந்த செம்மறி குட்டி எடுத்துட்டு வந்துறீங்க, வளர்த்து குட்டி. இது என்ன ரகம்ண்ணா? நெல்லூர் குட்டி. இந்த ஜோடி எவ்வளவு நான் சொல்றீங்க? 22. எத்தனை மாசம் குட்டினா இருக்கும் இது? 8 மாசம் குட்டி இருக்கும். ஓகே ஓகேண்ணா. ஃபைனலா வந்தா எவ்வளவு நான் கொடுப்பீங்க? 21 ரூபாய் வந்தா ஃபைனலா கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. குட்டி வந்து பாத்தீங்கன்னா நல்லா தரமா இருக்கு, தெளிவாகவும் இருக்கு. ஃபைனல் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 21,000 சொல்றாங்க. 21,000 ஜோடி. இந்த 3 செம்மறி கடை வாங்கிருக்கீங்கன்னா எத்தனை பல்லு தெரியுங்களா? இல்ல, இப்போதான் அது பல்லு போட ஆரம்பிக்குங்களா? 8 மாசம் குட்டி. ஓகே ஓகேண்ணா. இது ரேட் எவ்வளவு நான் சொன்னாங்க ஒரு கடை? 13 ரூபாய் சொன்னாங்க. 13 ரூபாய் சொன்னாங்க. ஃபைனலா எவ்வளவுக்கு நான் வாங்குனீங்க ஒரு கடை? ஒரு கடை 10 ரூபாய்க்கு முடிச்சு. 10 ரூபாய்க்கு முடிச்சிருங்க. இது எதுக்காக? பக்ரீத்துக்காகவா? இல்ல, அது ஃபங்க்ஷனுக்காக. ஓகே ஓகே. நான் எத்தனை கடை வாங்கலாம்னு வந்தீங்க? எத்தனை வாங்கிருக்கீங்க? இன்னும் 5 கடை இருக்குங்களா? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? வேலூர்ல இருந்து வரீங்க. ஓகே ஓகேண்ணா, நன்றிண்ணா. இந்த 2 செம்மறி நெல்லூர் ஜுடிப்பி கடை வந்து பாத்தீங்கன்னா
40,000 சொல்லியிருக்காங்க. 40,000 சொல்லி ஃபைனலா 34, 35 ரூபாய்க்கு ஃபைனலா வாங்கியிருக்காங்க. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா பல்லு போடாத கிடா, சூப்பரா இருக்கு தரமா. பக்ரீத்துக்கு ஏற்ற சூப்பரான கிடாய்கள். ராணிப்பேட்டை ஆட்டு சந்தைக்கு வந்து நீங்க வந்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பக்ரீத் முடிவு வரைக்கும் வார வாரம் சந்தைக்கு நிறைய ஆடுகள் வந்துட்டு இருக்கு பக்ரீத்துக்கு விற்பனைக்காக. நீங்க வந்தீங்கன்னா இப்பவே கம்மியான ரேட்டுக்கு வாங்கிக்கலாம். அதே மாதிரி பக்ரீத் டைம்ல வந்தீங்கன்னா விலை கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கும். எப்படியும் 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு மேல கூடுதலா தான் விற்பாங்க. நீங்க இப்பவே வந்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கலாம். ஓகே, ரெண்டுமே தாயாடு விற்பனைக்காக எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க உள்ள. இந்த கிடாய்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா விற்பனை முடிஞ்சு வாங்கி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடு 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. இது ஒரு தாயாடு 2 குட்டி வாங்கிறீங்க போல. 2 குட்டியா 4 குட்டிங்களாக்கா? இது 4 குட்டி. ஓகே ஓகேக்கா. இது தாயாடு எவ்வளவு சொன்னாங்க குட்டியோட சேர்த்து? 16,000. 4 குட்டி போட்டிருக்குங்க. இது 4 குட்டி பால் பத்துங்களா? இதுக்கு வாங்கிதான் ஊத்தணும். 2 குட்டிக்கு தான் பால் பத்துன்னு சொல்லுவாங்க எப்பவுமே. 4 குட்டி போட்டிருக்கு. 4 குட்டிக்கும் பால் பத்தாது. இப்ப பால் ஊத்துறீங்கன்னா எவ்வளவுக்கா ஊத்துறீங்க ஒரு வேலைக்கு குட்டி ஆடுக்கு? ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் பால் வாங்கினாதான் பத்தும். ஓகே ஓகேங்கக்கா. இதுல எத்தனை கடா எத்தனை பொட்டைக்கா? 4 குட்டியில ஒரு கடா 3 பொட்டைங்களா? ஓகே. இது இல்லாம ஆடுகள் வளர்க்குறீங்களா நீங்க? எவ்வளவு ஆடு வளர்க்குறீங்க? 3 ஆடு இப்பதான் பிடிச்சிட்டு போயிருக்கீங்க. எந்த ஊர்ல இருந்துக்கா வரீங்க? கரிகரி ஹாஸ்பிட்டல் வரீங்க. ஓகே ஓகே, தேங்க்ஸ்க்கா, நன்றிக்கா. இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா பக்ரீத் கிடாய்கள் வரவு அதிகமா இருக்கு. பக்ரீத் வரதுனால இப்பவே ஆடுகள் கண்டிப்பா நிறைய வரத்து அதிகமா இருக்கு. இப்பவே வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா விலை கொஞ்சம் கம்மியா வாங்கிட்டு போகலாம். பக்ரீத் கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா ஆடுகள் எல்லாமே 1000, 2000 அதிகமா தான் கூடுதலா வாங்குற மாதிரி இருக்கும். பக்ரீத்துக்கு ஆடுகள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த வாரமே பாத்தீங்கன்னா பக்ரீத் கிடாய்கள் வரத்து வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-100 ஆடு தரமான கிடாய்களே வந்திருக்கு. எல்லாமே ஆடு எல்லாமே பாத்தீங்கன்னா வியாபாரம் முடிஞ்சு கட்டி வச்சிருக்காங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஊர் ஆடு மாதிரி இல்ல, வெளிமாநில ஆடு மாதிரி தான் தெரியுது. ஆளு வாங்கினவங்க யாரும் இல்லாததுனால நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க முடியல. ஆடுகள் எல்லாமே தரமா தான் இருக்கு. ஆனா பார்த்தா நம்ம ஊரு ரகம் மாதிரி தெரியும். நான் ஆடு உங்களுதுங்களா? ஓகே ஓகே. எல்லாமே பாத்தீங்கன்னா கர்நாடகா செம்மறி ரகம் எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆடு கிட்ட இருக்கு. இது ஜோடி எவ்வளவு நான் சொல்றீங்க? 30,000. ஓகே ஓகே. கடா எல்லாமே சூப்பரா இருக்கு. ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஜோடி 30,000 சொல்றாரு. நான் ஃபைனலா வந்தா எவ்வளவு நான் கொடுப்பீங்க? 28 வந்தா கொடுத்துருவீங்க. 28,000 வந்தா கொடுத்துருன்னு இருக்காரு. இது வாரம் வாரம் எடுத்துட்டு வரீங்களா இந்த கர்நாடகா செம்மறி ரகம்? வாரம் வாரம் எடுத்துட்டு வந்துடுவேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க கர்நாடகா செம்மறி ரகம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ராணிப்பேட்டை சந்தையிலே கிடைக்கும். நீங்க வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். வணக்கம்ண்ணா. நான் வாரம் வாரம் பாத்தீங்கன்னா தரமான கிடாய்கள்லாம் வாங்குறீங்க. உங்களுக்கு வந்து அறிமுகமே தேவையில்லைண்ணா. ராணிப்பேட்டை ஆட்டு சந்தைக்கு தரமான கிடாய்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அண்ணனை மட்டும் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தரமான கிடாய்கள் வாங்கி தருவாரு. அது மட்டும் இல்லாம ஒரு கிடாய்கள் வாங்குறதுல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ராணிப்பேட்டை ஆட்டு சந்தையில. இந்த கடை வாங்கிறீங்க, இது எத்தனை பல்லுண்ணா? 2 பல்லுண்ணா. 2 பல்லு. ஓகே ஓகேண்ணா. இது எவ்வளவு நான் ரேட் சொன்னாங்க? எவ்வளவு கொடுத்து வாங்கினீங்க? 25,000 சொன்னாங்க. 25,000 சொல்லி ஃபைனல்னா 21. இந்த 2 கடாண்ணா சேம் தானா? எல்லாமே ஓகேண்ணா. ஓகே. எத்தனை கிலோண்ணா வரும்? ஒரு 23, 24 கிலோ வரும். ஓகே ஓகேண்ணா. வர சந்தைக்கு வந்திருக்க வளர்ப்பு குட்டிகள் எல்லாம் பார்க்கலாம். எவ்வளவு குட்டி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா வளர்ப்பு குட்டி தான். எல்லாமே பாத்தீங்கன்னா வளர்ப்பு குட்டி, வெள்ளாடு வளர்ப்பு குட்டி, செம்மறியும் குட்டி இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா வெள்ளாடு வளர்ப்பு குட்டி. எவ்வளவு வளர்ப்பு குட்டி இருக்குன்னு பாருங்க. ராணிப்பேட்டை ஆட்டு சந்தைக்கு நீங்க வெள்ளாடு வளர்ப்பு குட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம். ரேட்டும் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. செம்மறி வளர்ப்பு குட்டி, வளர்ப்பு குட்டி தான்.
எவ்வளவு வளர்ப்பு குட்டி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 வளர்ப்பு குட்டிகள், வளர்ப்பு குட்டி வந்து பாத்தீங்கன்னா 1 மாசம் கூட ஆகாத குட்டிகள், 1 மாசம் 2 மாசம் குட்டிகளே நிறைய வந்திருக்கு. இந்த லைன் எல்லாமே பாத்தீங்கன்னா வளர்ப்பு குட்டிகள் தான் இருக்கு. இந்த வாரம் வளர்ப்பு குட்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா தான் வந்திருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா கர்நாடகா செம்மறி காடு. கர்நாடகா செம்மறி காடு எல்லாமே குட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா தரமா இருக்கு, தெளிவாகவும் இருக்கு. இது கடை எடுத்துட்டு வந்துறீங்க, இது எவ்வளவு ரேட் நான் சொல்றீங்க? 50,000. ஃபைனலா வந்தா எவ்வளவு கொடுப்பீங்க? எவ்வளவுனா 50,000 வந்தா கொடுத்துறீங்க. இது எத்தனை மாசம் கடானா? 1 வருஷத்துக்கு கடா. 1 வருஷம் கடா. ஃபைனல் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 9,000 வந்தா கொடுத்துறேன்னு இருக்காரு. ஓகே, நன்றி. செம்மறி கடாய்கள், தரமான செம்மறி கடா வியாபாரம் நடந்துன்னு இருக்கு, பார்த்துட்டு இருக்காங்க. ஆடு வாங்கும்போது எப்படி எப்படிலாம் பிடிச்சி பார்த்து வாங்குறாங்கன்னு பாருங்க. இது அந்த இடுப்பு பகுதி பிடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சதை எவ்வளவு இருக்கு, நீர் சத்து எவ்வளவு இருக்குன்னு எல்லாமே தெரிஞ்சிடும். நிறைய பேர் வியாபாரிகள்லாம் பாத்தீங்கன்னா ஆடுகள் இப்படிதான் பிடிச்சி பார்த்து வாங்குவாங்க. பாருங்க, நீங்களே பாருங்க எப்படி பிடிச்சி பார்த்து வாங்குறாங்க. இது 3 ஆடு வாங்கிறீங்க, இது எவ்வளவு ரேட் நான் சொன்னாங்க? 4,000. ஒரு ஆடு 4,000. ஃபைனலா எவ்வளவு கொடுத்து நான் வாங்கினீங்க? 4 சேர்த்து 5,000. எத்தனை கடா எத்தனை பொட்டுண்ணா இது? 2 கடா 2 பொட்டை. இது இல்லாம ஆடுகள் வளர்க்குறீங்களாண்ணா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வளர்க்குறீங்க? ஓகே ஓகே ஓகே, நன்றிண்ணா. அவசரமான ஒரு கொடியாத்து ரக ஆட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா காதுகள் கட் பண்ணிருக்காங்க. நீங்களே பாருங்க, ஆடு பாருங்க, காது எப்படி சூப்பரா கட் பண்ணிருக்காங்களா இல்ல ரகமே எப்படிதாங்க நீங்க தெரிஞ்சா சொல்லுங்க. ராணிப்பேட்டை சந்தைக்கு இது மாதிரி ரக ஆடுகள் வருது. இந்த பெட்டையாடு வாங்கினது எவ்வளவு ரேட்னா? ரேட் எவ்வளவு கொடுத்து வாங்கினீங்க? 13,000 ஃபைனலா வாங்கிருக்கீங்க. 15 சொல்லிருக்காங்க, ஃபைனலா 13,000 வாங்கிருக்காங்க. இதோட காதுகள் பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி ரக ஆடுகள் நீங்க பாத்துட்டீங்கன்னா இது என்ன ரகம்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நன்றி. கருப்பு கொஞ்சம் ரேட்டு தான் நான் எப்பவுமே ராணிப்பேட்டை ஆட்டு சந்தையில் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கடாய்களுக்கு ரேட் எப்பவுமே ஒரு 1000 ரூபாய் கூடுதலா தான் இருக்கும். இது ரேட் வந்து பாத்தீங்கன்னா 11,000 ரூபாய் கொடுத்து வாங்கிருக்காரு. எவ்வளவு ரேட் நான் சொன்னாங்க? இது 15 சொன்னாங்களா? ஓகே ஓகே, நான் 15 சொல்லி ஃபைனலா எவ்வளவு வாங்க? 11 வாங்கிருக்கீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோக்கு மேல வரும் கெடா, பல்லு போடாத கெடா. தாயாடும் வாங்கியிருக்காங்க, வியாபாரம் முடிஞ்சிருக்கு. வெளியில எடுத்துட்டு வந்து கட்டியிருக்காங்க. இதுவும் பாத்தீங்கன்னா பெட்டையாடு தான். இதுவும் பாத்தீங்கன்னா பெட்டையாடு தான். மூணுமே பாத்தீங்கன்னா பெட்டையாடு வாங்கி வெளியில கட்டியிருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சந்தைக்கு உள்ள, எல்லாமே பாத்தீங்கன்னா சந்தைக்கு உள்ள கடைகள்லாம் வாங்கி கட்டியிருக்காங்க. ஆட்டோலாம் நிற்கிறது, ஆடுகள் எல்லாமே எடுத்துட்டு வந்துருக்காங்க. அப்படியே பாத்தீங்கன்னா நீங்க மெயின் ரோடு அதுல இருந்து அப்படியே உள்ள போனீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆகும்.